நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் மும்பை வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்துட்டார். அவர் வர்றதுக்கு என்ன காரணம், இதை நீங்கள் வீடியோவில் போடுங்க, அது நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் அவங்கள்ட்ட நம்பர் வாங்கி அவரோட நம்பர் வாங்கி நான் அவர்கிட்ட பேசினேன். அவரும் சொன்னாப்புல இதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன ரீசன் அப்படின்றதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த ஏஜென்ட் தரப்புலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் பார்ப்போம். எதனால் அவர் மும்பை வரைக்கும் போயிட்டு VTL அப்ரூவல் பண்ணி எல்லாமே பாண்டு பேப்பர்லேருந்து எல்லாமே மும்பை வரைக்கும் போயிட்டு திருப்பி ஏன் வந்தார் அப்படின்றத ஃபுல்லாக தெளிவாக அந்த டீட்டெயில்ஸில் அவங்களோட ஆடியோ பதிவோடு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொரோனா சுச்சுவேஷனில் சிங்கப்பூருக்குள்ளே வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கப்போ எல்லாமே சரியாக அமைஞ்சும் கம்பெனியோட தவறுகளாலேயோ இல்லை ஏஜெண்டோட தவறுகளாலேயோ இல்லை நம்மளோட அஜாக்கிரதையாலேயோ சின்ன சின்ன தவறுகளால் சிங்கப்பூர் ஏர்போர்ட் வரைக்கும் திரும்பி போகிறவங்களாம் இருக்காங்க. இது டெய்லி இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது, கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கண்ணு முன்னாடி இப்போ நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்களே கூட கண்ணு முன்னாடி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் அந்த ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 10ஓட 11 தான் இருக்கும். ஆனால் அந்த பர்சனலாக ஒவ்வொரு நபர்களையும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க 1000 கனவுகளோட எப்படியாவது நம்ம போயிடலாம், நம்ம பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்ற ஒரு இதில் தான் உள்ளார வருவாங்க. அப்படி இருக்கப்போ இந்த மாதிரி அதாவது என்னென்னா வாசல் படி வரைக்கும் திருப்பி போகிறது அப்படின்றது அந்த வழியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம நண்பர் ஒருவருக்கு நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நண்பர் இல்லை, இப்போ நண்பர் ஆகிட்டார் அவர். ஆனால் இதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோஸ் பார்த்துருக்காராம். ஆனால் அதை அவர் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணார் அப்படின்னு தெரில. ஆனால் நான் அவங்க வீடியோ முன்னாடியே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணார் அப்படிங்கிறது தெரில. கமெண்ட் செக்ஷன்லாம் அவர் கொஸ்டின் கேட்டாரா என்னன்னு தெரில. அப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தாருன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. சரி, அவருக்கு என்ன ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா, ஏஜென்சியும் ஓரளவுக்கு நான் ஏஜென்சிகிட்ட பேசின வரைக்கும் அவங்களும் பக்காவாக தான் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் கரெக்டாக ரெடி பண்ணி அவர் கொடுத்துருக்காங்க. ஐபியிலேருந்து விசாலேருந்து ஐபி, அப்புறம் VTL பாஸு, டிக்கெட்டு VTL பாஸுக்கு ரேட் அதிகமாக இருந்ததுனால மும்பை இப்போ வர்ற மாதிரி டிக்கெட்டு, பாண்டு பேப்பரு, என்ட்ரி அப்ரூவலு, PCR டெஸ்ட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கே தப்பு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வேக்சினேஷன் போட்டதில் தான் பிரச்சனை. வேக்சினேஷன் போட்டதில் 14 நாள் அந்த நமக்கு அவங்க போடுற நாள்லாம் கணக்கு கிடையாது. எதாக இருந்தாலும் நமக்கு டாக்குமெண்ட்ஸ் தான் பேசும். அந்த டாக்குமெண்ட்ஸில் 14 நாள் முடிஞ்சிருக்கணும். செகண்ட் டோஸ் போட்டு 14 நாள் முடிஞ்சால் தான் நீங்கள் ஃபுல்லி வேக்சினேட்டடில் கணக்கு வரும். VTL பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி வேக்சினேட்டட் தான் அலௌடு. அது நம்ம கத்தி நம்ம சேனலில் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம். நம்ம நண்பர்கள் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வீடியோஸை ஃபுல்லாக பார்க்குறதே கிடையாது. நான் எனக்காக பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லலை, உங்களுக்காக பாருங்கள். சிங்கப்பூர் வர்றவங்க வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல், நான் படித்து சொல்கிறது அதுதான். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். டாக்குமெண்ட்ஸை பற்றி போடுற வீடியோலாம் ஃபுல்லாக பாருங்கள். நான் எப்படின்னா, நான் எழுதி வச்சு பேசுகிறவனா இருந்தால் நான் கடன்னு பார்த்து படிச்சுட்டு போயிடுவேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றப்ப நான் கரெக்டாக சொல்ல மாட்டேன். அந்த வீடியோ ஃபுல்லாக வரையிலே நான் சொல்லிக்கிட்டே வருவேன், இதை பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே வருவேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். ஓட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்காது. ஆனால் இவர் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இவர் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ண கிடையாது. ஏஜென்சியே பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த 14 நாள் டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் முடியலை. ஆனால் இவர் ஊசி போட்டப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் இவர் ஊசி போட்டதை அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இவர் அப்லோட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக தான், ஒரு 2-3 நாள், ஒரு 4-5 நாள் கழித்து தான் போய் கேட்டிருக்காரு. ஆனால் அவங்க அன்னைக்கு டேட்டில் இவர் ஊசி போட்ட மாதிரி அப்லோட் பண்ணிட்டாங்க. அப்பையும் ஏஜென்சி சைட்லேருந்து இந்த மாதிரி 14 நாள் ஊசி போட்டு 14 நாள் முடிஞ்சால் தான் வர முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் கம்பெனி சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை 13 நாள் 12 நாள்லேயே வர்றாங்க. இவருக்கு அதிகமாகலாம் கிடையாது, இப்போ 2 நாள் தான் இருந்திருக்கு. 14 நாள் முடியறதுக்கு 2 நாள் மட்டும்தான் இருந்திருக்கு. ஆனால் இவருக்கு VTL பாஸ் இல்லை, அதனால் வர முடியலை. ஸோ ஆனால் இவர் கரெக்டாக ஊசி போட்ட நாள்லேருந்து கணக்கு பண்ணால் 14 நாள் முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த வேக்சினேஷன் அவங்க ஏற்றுனாங்க பார்த்தீங்களா கம்ப்யூட்டரில். இப்போ நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ஊசி போடுறோம் அப்படின்னா அவங்க அந்த இதில் ஃபீட் பண்ணுவாங்க கம்ப்யூட்டரை. உடனே ஃபீட் பண்ணி ஏற்றிட்டாங்க. நம்ம பாஸ்போர்ட் நம்பரை போட்டு ஏற்றினா தான் அது அன்னைக்கு டேட்டில் ஏறும். இல்லைனா இவங்க என்றைக்கு ஏற்றுறாங்களோ அன்றைக்கி டேட்டில் தான் ஏறும். ஸோ இவங்க லேட்டாக ஏற்றுனதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது 14 நாள் முடியலை. சென்னையில் விட்டுட்டாங்க.
ஏன்னா சென்னையில் அவர் வர்றது வந்து லோக்கல் ஃப்ளைட் தான், அதனால் செக் பண்ணலான்னு நினைக்கிறேன். விட்டுட்டாங்க. இவர் வந்து மும்பையும் போயிட்டார். மும்பை போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. கடைசியில் டாக்குமெண்ட்டில் பார்த்தா அவங்க 14 நாள் வந்து முடியலைப்பா, அதனால் ஒன்று அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மும்பையில் ஹிந்திக்காரனுங்க வேறு சொல்லவே தேவையில்லை. இவங்க சொல்கிறது அவங்களுக்கு புரியலை, அவங்க சொல்கிறது இவங்களுக்கு புரியலை. ஏஜென்சியும் அடித்து இவர் ஏஜென்சியும் பேசியிருக்காரு, அவங்களும் பேசியிருக்கிறாங்க. பேசினாலும் அதெல்லாம் கண்டிப்பாக முடியாது அப்படின்ட்டாங்க. நம்ம லாக்டவுன் டைம் வேறு, அங்கே வந்து 144 வேறு போட்டிருக்காங்க. ஸோ வந்து அவரால் எதுவுமே பண்ண முடியாமல் நல்லா அங்கேயே மாட்டிக்கிட்டார். அதுக்கப்புறமேட்டு ஏஜென்சிலேருந்து திருப்பி ரிட்டன் டிக்கெட் போட்டு அவங்க கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டோம், போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. திருப்பி ரிட்டன் டிக்கெட் போட்டு இங்கே வந்துட்டார். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா விடிஎல் பாஸும் போயிடுச்சு, அந்த அவருக்கு புக் பண்ணி வச்சுருந்த ஹோட்டல் ரூமு அது எல்லாமே போயிடுச்சு. பாண்டு பேப்பரு, ஆனால் பாண்ட் பேப்பர் இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி வந்து இப்போ வந்தாலும் என்ட்ரி பாஸ் அப்ளை பண்ணி தான் வரணும். அது பார்த்திங்கன்னா குவாரண்டைன் 14 நாள், இதுனா 3 நாளில் முடிஞ்சிடும். அது குவாரண்டைன் 14 நாள். இது மாதிரி திருப்பி எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து ரெடி பண்ணணும். எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா மன உளைச்சல்னு ஒன்று சொல்லுவோம் பார்த்தீங்களா, எல்லார்ட்டையும் ஊருக்கு போயிட்டு வரேன்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வந்துட்டு, அதுவும் சென்னை ஏர்போர்ட்லேருந்து திரும்பி வந்திருந்தாலும் கூட பரவாயில்ல, மும்பை வரைக்கும் போயிட்டு திரும்பி வர்றது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப வருந்தத்தக்க செய்தி. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது. அவர் வந்து அந்த இதில் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டார். நான் அதுக்காக தான் வந்து ஒன்று வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நான் அழுத்தி சொல்கிறது அதுதான் காரணம். இப்போ வந்து அவர் வந்து அவர் வாய்ஸ் மெசேஜ் நான் பேசினேன், அவர் வாய்ஸ் மெசேஜை அனுப்புங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். அவரும் அனுப்பியிருக்காரு. அவர் சொன்னதை இப்போ கேட்போம். இப்போ தான் ப்ரோ சொன்னாங்க அவங்க ரீசன் வந்து இந்த வேக்சினேஷன் போடுறோம்ல, அது வந்து நான் வந்து 14ஆம் தேதி நவம்பர் மாதம் போட்டிருந்தேன். அவங்க நர்ஸு போடுறவங்க வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அப்டேட் ஆகலன்றதுக்காக அவங்ககிட்ட போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். கம்ப்ளைண்ட் பண்ண டேட் 30ஆம் தேதி வந்து அந்த டேட்டில் அவங்க வந்து அப்டேட் பண்ணனால எனக்கு 15 நாளுக்குள்ளே வரலன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஏஜென்சிலேருந்து பேசும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த டேட்டில் போனால் சரி வராது, உங்களுக்கு 14ஆம் தேதி டிக்கெட் போடுறேன் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு பேசியிருந்தாங்க. பிறகு வந்து கம்பெனியில் வந்து பேசினப்போ கம்பெனியில் சொன்னாங்களாம் 12 நாள் 13 நாளில் வந்தவங்களாம் உள்ளே இருக்காங்க, அது வந்து ப்ராப்ளம் வராது, நாங்கள் ஆல்ரெடி எல்லாமே பர்மிஷன் கொடுத்து நாங்கள் எல்லாமே பண்ணிட்டோம், ரூம்லாம் புக் பண்ணிட்டோம், ஸோ நீங்கள் டிக்கெட் போட்டு உடனே அனுப்புங்கன்ட்டு எனக்கு நைட்டே கொஞ்சம் கால் பண்ணியிருந்தாங்க. ஏஜென்சிலேருந்து கால் பண்ணி அவங்க வந்து எனக்கு டிக்கெட் போட்டு அனுப்ப சொன்னாங்க. மும்பை வரைக்கும் போயிட்டால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மும்பை போயிட்ட பிறகு வேக்சினேஷன் லெட்டரில் வந்து 14 டேஸ் தான், இன்னும் 15 டேஸ்க்கு ஆஃப்டர் தான் உள்ளே வர முடியும். மற்றபடி நீங்கள் இந்த இது சர்டிஃபிகேட்டுக்குள்ளே நீங்கள் டைம் இல்லை, அதனால் உங்களுக்கு அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டாங்க. இப்போ தான் ஸோ வந்து அதுதான் ரீசனு, அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது நம்ம ஏஜென்சியில் பேசினோம், அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத பார்ப்போம். நாங்கள் போட்ட அந்த சிங்கப்பூர் ஏஜென்சி சைனீஸ் எடுத்தாலும் அந்த சைனீஸ் என்ன சொல்லிட்டான், வரலாண்டா வாடா 14 நாள் கம்ப்ளீட் ஆகலைன்னா என்னடா அப்படின்னு அவனும் சொன்ன வாட்டியும் நாங்களும் அதை நம்பிட்டோம். ஆனால் எங்களுக்கு நல்லாவே தெரியும் 14 நாள் முடியாமல் போகக்கூடாதுன்னு. பட் அங்கே சிங்கப்பூரில் சொன்னது நாங்களும் நம்பிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இவன் இன்ஜெக்ஷன் போட்டு அவனுக்கு மெசேஜ் வரணும், மெசேஜ் வரல, அதை அப்டேட் பண்ணாமையே அவங்களும் விட்டுட்டாங்க. 15ஆம் தேதி போட்டு 30ஆம் தேதி வரைக்கும் கூட அப்டேட் பண்ணல சார். நாங்கள் சொன்ன வாட்டியும் 29ஆம் தேதி 30ஆம் தேதி நாங்கள் சொன்ன வாட்டியும் போய் அவங்க எங்கே இன்ஜெக்ஷன் போட்டோன்னா அவங்க கிட்ட கொடுத்து அவங்க அப்புறம் அந்த ரிப்போர்ட்டை அங்கே அனுப்பி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா இப்போ வரைக்குமே அந்த பையன் அப்டேட் பண்ணியிருக்க மாட்டான். இவங்க கவர்மெண்ட் எவ்வளோ தப்பு பண்ணுறதுனால எவ்வளோ பெரிய பாதிப்பு பார்த்தீங்களா. எங்கள் சைடு இருக்கிற மிஸ்டேக்கை நாங்கள் ஒத்துக்கிட்டோம், சரியா. நாங்கள் சொன்னோம் 14 வந்து பட் 14 நாள் கம்ப்ளீட் ஆனாதான் உள்ள விடுவேன்னு அவன் சொல்லிட்டான். ஸோ அவனுக்கு என்னென்ன காம்பன்சேஷனோ அதை பண்ணி கொடுத்துட்டோம். உனக்கு டிக்கெட் நாங்கள் மறுபடியும் போட்டு கொடுத்துட்றோம், வரத்துக்கு டிக்கெட்டு போகிறதுக்கு டிக்கெட்டு எல்லாமே நாங்கள் போட்டு கொடுத்துறோம். இல்லை எங்களால் அவனுக்கு 15ஆம் தேதியோட விடிஎல் பாஸ் க்ளோஸ், இல்லைன்னா நம்ம வந்து 15ஆம் தேதி நைட்டு தான் போட முடியும்னு சொல்லிட்டாங்க. 15ஆம் தேதி ஏர்போர்ட்டில் கேட்டதுக்கு 15ஆம் தேதி நைட்டு போட்டு தான் நீ போனாதான் உனக்கு 14 நாள் கம்ப்ளீட் ஆகுன்ட்டாங்க. ஸோ அதுக்குண்டான ஆப்ஷனும் இல்லை. இல்லைன்னா வந்து மும்பை ஏர்போர்ட்லேயே ஒரு ரூம் எடுத்து ஒரு நாள் தங்க வச்சு அங்கேயே நம்ம டிக்கெட்டை நாமளே எங்கள் ஏஜென்சியை மாற்றி கொடுத்து அவனை அமுச்சு விட்டுருக்கலாம். ஆனால் அந்த ஆப்ஷனும் இல்லை. 15ஆம் தேதி நைட்டு தான் போகணுன்ட்டாங்க. இவனுக்கு விடிஎல் பாஸ் 15ஆம் தேதியோட முடியுது. ஸோ இதில் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பாமல் நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் வர சொல்லிட்டோம். ரிட்டர்ன் வந்து வெயிட் பண்ணு, மறுபடியும் விடிஎல் பாஸ் இது பண்ணுற ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ஜனவரி முடிஞ்சதான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டோம்.
இதுதான் வந்து ஏஜென்சி தரப்புலேருந்து சொன்னது. ஸோ வந்து தயவுசெய்து நம்ம வீடியோஸை பாருங்கள். நான் இந்த வீடியோக்கு கீழே லிங்கில் வந்து நான் கொடுக்குறேன். விடிஎலுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, நான் விடிஎலுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்ற எல்லாத்தையுமே லிங்கில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோஸையும் போய் பாருங்கள். எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்கள். இந்த மாதிரி சிங்கப்பூர் வராதவங்க இதை பார்த்தீங்கன்னாலும் சிங்கப்பூர் வர்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை. இந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறாங்க பாரு, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா நம்ம கம்யூனிட்டி டேப்பில் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம எல்லா டீட்டெயில்ஸை பற்றியும் நான் போட்டிருக்கேன், ஃபோட்டோவும் போட்டிருக்கேன். சில பேர் என்ன பண்ணுறாங்க, விடிஎல் ஃப்ளைட்டுன்னு நான் விடிஎல்லில் வர்றாங்க. இந்த மாதிரி நிறையா தப்புகளை பண்ணுறாங்க, சர்வசாதாரணமாக பண்ணுறாங்க, அசால்ட்டாக பண்ணுறாங்க. சிங்கப்பூர் வர்றீங்க அப்படின்னு தெரிஞ்சால், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வர்றீங்கன்னு தெரிஞ்சதுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் பார்த்து ரெடி பண்ணுங்கள். அதாவது இந்த நேமு மாற்றுறதா இருக்கட்டும், வேக்சின் சர்டிஃபிகேட்டில் நேம் ப்ராப்ளமாக இருக்கட்டும், பாஸ்போர்ட் ப்ராப்ளமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஐபிக்கு அப்ளை பண்ணுங்கள் எல்லாமே. அப்புறம் ஐபி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம நண்பர்கள் வந்து இப்போ நம்ம சேனலில் ஸ்டார்டிங்கிலேருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே நல்லபடியாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 3 பேர் 4 பேர் வர்றாங்க. எல்லாருமே வந்ததுக்கப்புறம் கமெண்டில் வந்து நான் நல்லபடியாக வந்துட்டேன் அப்படின்றத எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி அந்த பேப்பர்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை கொண்டு வந்தீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் வராது. எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. இப்போ நம்மள்ட்ட அவர் பேசினாப்புல கண்டிப்பாக அவர் கூடிய சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறைவனை வேண்டிக்கலாம். இப்போதைக்கு வேறு எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்துடுவாருன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இன்னொரு டைம் வந்து அந்த ஏஜென்சியும் அந்த தப்பு பண்ணாது, அவரும் தப்பு பண்ண மாட்டாங்க. ஒரு தடவை அடிபட்டாங்கல்ல. ஸோ வந்து இந்த மாதிரி தப்புகளை பண்ணி இந்த வேதனைகளை நீங்களும் அனுபவிக்க வேண்டாம்னு சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.